திருமண வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. மேல காரணம் உபயல ராசியா இருக்கிறதுனாலயா இல்ல வேற ஏதாவது தன்மைகள் ஒளிந்திருக்கா? உபயராசி ஒன்று இருக்குது. அந்த உபயராசியிலே பார்த்தீங்கன்னா கன்னிக்கு சம்மந்தப்படாமல் மிதுனத்துக்கு சம்மந்தப்படுறதுனால மிதுனம் வந்து ரெட்டிப்பு தன்மை இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குனால 2 கல்யாணம் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு. முதல் திருமணம் டக்குன்னு நடந்துருச்சா சரியாக வரல, 2வது தான் கரெக்டாக போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சைல்ட்ஹுட்டில் பழங்களோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது செட் ஆகலைன்னு அடுத்தது போகிறது. அப்புறம் இது மாதிரி டிவோர்ஸு விடோ ஆகுறது அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும். ஏன்னா அது புதனின் ராசியிலேயே ரெட்டிப்பு ராசியாக இருந்து 7ஆம் ராசியாக இருக்கிறனால அவங்களுடைய எடுப்பு அவங்களுடைய குணாதிசயங்கள் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதுக்கு இவங்க வந்து ஈடு கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் லாஜிக்கலாகவும் விவரமாகவும் பொழைக்கிறதுக்கு என்ன வழிங்கிற மாதிரி பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவர் வந்து உப்புச்சப்பு இல்லாமல் பழமை வாய்தியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் நிறைய இருக்கு. ஒரு ஆன்மீகவாதின்னு சொல்லலாம். ஆன்மீகவாதி அல்லது ப்ராசஸ், இதுதான முறை, இதுதான உலக வழக்கம், இதுதான நியாயம், இதுதான தர்மம் அப்படின்லாம் பேசுகிறப்போ அந்த மிதுனத்தின் ராசியாக இருக்கக்கூடிய அந்த எதிர்பாலினத்தினர் பார்த்தீங்கன்னா இவன் என்னடா சப்பையானா இருக்கான், அல்லது நம்ம ஒரு இந்த காலத்தில் தவறான ஒரு வார்த்தை சொல்கிற மாதிரி கிரிஞ்ச் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி குழந்தைகள் சொல்லிடுவாங்க. பேசிக் கிளாஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தீங்க, அது எளிமையா நீங்கள் சொல்லிக் கொடுக்க சொல்லியிருந்தீங்க, அது என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுறீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பாக. இப்போ பாருங்க, ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. எதுக்கு நல்லது அப்படின்னு கேட்டால் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இது வரைக்கும் வந்தது, உண்மையில் எதை நோக்கி போகுது, அவங்கள சார்ந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்களுக்கு எல்லாமே பார்த்துக்கலாம். அது வந்து நம்ம மிகைப்படுத்தி அந்த பரிகாரம் இதெல்லாம் பார்க்காம அவர் அருள்வாக்கு சொல்கிற மாதிரி இல்லாமல் சாதாரணமாக எப்படி ஒரு புக்கு படிக்கிறீங்களோ அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தாவே ஒரு 3 பேஜ் தசாபுக்தி என்ன ஓடுது, நம்மளுடைய தசநாதன் புக்திநாதன் ஜாதகத்தில் எப்படி இருக்கார், யோகமான திசையா எது மாதிரி திசை, எந்த மாதிரி ஆதிபத்தியம் நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சால் நமக்கு என்ன நடக்கும், எதை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்மளே தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையை இன்னுமே நம்மளுடைய லைஃப் பொட்டன்ஷியல் என்று சொல்லப்படுகிற விஷயத்தை வந்து அதிகப்படுத்திக்கலாம். ஸோ அதனால் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜிங்கிற மிகவும் எளிதான அறிவியல் சார்ந்த இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான ஒரு கிளாஸ் பண்ணுறோம். எளிமையான முறையில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து ஒரு 10 வாரங்கள் அடங்கியது. 10 கிளாஸ், வாரத்துக்கு ஒரு கிளாஸ் ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறோம். ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படின்ட்டு ஆன்லைன் முறையிலேயே நம்ம வந்து அருமையாக சொல்லி கொடுக்குறோம். இப்போ வரவங்க எந்த அடிப்படையில் வரணும் ஐயா? ஏதாவது நட்சத்திரம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? ஒன்றுமே தெரிய வேண்டியதில்லை. பிளாங்கா அஸ்ட்ராலஜினா என்னன்னே தெரியாமல் வந்தால் கூட போதும்.